இறந்தவருக்காக குர்ஆன் ஓதுவது அந்த நபருக்கு பயனளிக்குமா, ஆதாரம் உள்ளதா? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்தபோது சஹாபாக்கள் குர்ஆன் ஓதினார்களா? ஹைர், முக்கியமான ஒரு கேள்வி, அடிக்கடி நமக்கு வர ஒரு கேள்விதான். இறந்தவர்களுக்கு குர்ஆன் ஓதலாமா, இறந்தவர்களுக்கு நம்ம குர்ஆன் ஓதலாமா என்ற கேள்வி. இப்போ குர்ஆனை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா குர்ஆனை சொல்கின்ற பொழுது நமக்கு நிறைய இடங்களில் ஷஹர் ரமதான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வபையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான் என்று தான் வருது. அப்போ ரமதான் மாதத்தில் நம்ம குர்ஆனை இறக்கினோம், அல்லாஹு தஆலா சொல்கிறோம் நம்ம குர்ஆனை இறக்கினோம் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ், மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்கு நம்ம எல்லாம் தெரிஞ்ச ஒரு வசனம். அப்போ குர்ஆனை பொறுத்தவரையில் அதை இறந்தவர்களுக்கு ஓதலாமான்னு சொன்னால், இறந்தவர்களுக்கு ஓதுவதன் மூலமாக நன்மை போகுமாண்டால் நிச்சயமாக போகாது. இறந்தவர்களுக்காக குர்ஆன் ஓதப்படுறதுக்காக இறக்கப்படவில்லை. இறந்தவர்களுக்காக நீங்கள் ஓதுங்க நன்மை கிடைக்கும் என்பதற்காக வேண்டி குர்ஆன் இறக்கப்படவில்லை. இப்போ இன்னும் ஒரு ஹதீஸை சொல்லுவாங்க என்னென்றால், இக்ரவு அலா மௌத்தாக்கும் யாசீன், மௌத்தானவர்களுக்கு நீங்கள் யாசீனை ஓதுங்கன்னு சொல்லி ஒரு ஹதீஸை சொல்லுவாங்க. அந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ். சார், அந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ். அது சம்மந்தமாக அந்த ஹதீஸினுடைய தரம் சம்மந்தமாக விரிவாக நம்ம வேறு வேறு இதில் பேசியிருக்கிறோம். சுருக்கமாக சொல்லதாக இருந்தால் அது ஹதீஸ் லைஃபானது. அடுத்தது யாசீன் அடித்து கொடுப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இலங்கையில் எல்லாம் பெரும்பாலும் இந்த யாசீன் அடித்து அவங்களோட பேரை போட்டு கொடுப்பாங்க ஓதுங்கன்னு சொல்லி. இப்போ என்ன என்றால், யாசீன் குர்ஆனுடைய இன்னலி குல்லி ஷைஇன் கல்பன் கல்புல் குர்ஆனி யாசீன், ஒவ்வொன்றுக்கும் இதயம் இருக்கிறது, குர்ஆனுடைய இதயம் யாசீன் வரக்கூடிய செய்தி ஆதாரமற்ற செய்தி, மிக பலவீனமான ஹதீஸ். குறிப்பாக சொல்லதாக இருந்தால் யாசீன் சூரா சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு ஹதீஸுமே சஹீஹான ஹதீஸ் கிடையாது. எந்த ஒரு ஹதீஸுமே யாசீனுடைய சிறப்பு சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் கிடையாது. நிறைய ஹதீஸ்கள் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள், மிக மிக பலவீனமான செய்திகள் தான் வருது. ஏன்னா மக்கள் மத்தியில் அது பரவலாகினதுனால யாசீன் யாசீன் யாசீன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே சிறப்பு வர சூறாக்களை விட்டுட்டாங்க. என்ன சூறா விட்டுட்டாங்க என்றால், உதாரணத்துக்கு சொல்லதாக இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இக்ரஉ சூரத்துல் பக்ரா, பக்ரா சூரா ஓதுங்க. ஃபஇன்ன அஹ்தஹா பரக்கா வ தர்கஹா ஹஸ்ரா லா தஸ்தீஉஹல் பத்லா. சூரா பக்ரா ஓதினால் அது உங்களுக்கு பரக்கத்தை உண்டாக்கும். வீட்டில் ஓதுனா வீட்டில் பரக்கத், ஒரு கடையில் நீங்கள் தெருவில் அந்த கடையில் ஓதுனா கடையில் பரக்கத், அப்படி பரக்கத்தை உண்டாக்கிட்டே இருக்கும். சூரா பக்ரா ஓதினால் வீட்டில் ஓதுனா பரக்கத். அதே மாதிரி அதை விட்டால் நஷ்டம், அதை விட்டால் கை சேதம், அதை விட்டால் கை சேதம். அதை நீங்கள் ஓதிக்கொண்டே இருந்தால் சூரா பக்ராவை, வீணர்கள் உங்கள் மீது சக்தி பெற மாட்டார்கள், செய்வினையோ சூனியமோ எதுவுமே உங்களை தாக்காது என்பது முஸ்லீமில் வர முஸ்லீமில் வர சஹீஹான ஒரு ஹதீஸ். இப்போ ஏன் இந்த ஹதீஸை யாருமே பெருசாக சொல்கிற இல்லைண்டா, இப்போ இது 2.5 ஜுஸு, சூரா பக்ரா 2.5 ஜுஸு, அலிஃப் லாம் மீம் சயகுல் தில்க ரசூல் எல்லாம் அரவாசி. இந்த 2.5 ஜுஸையும் ஓதுறது அதை அல்லா பாதுகாக்கணும். சில மௌலைமார்கள்டா வீட்டுக்கு போகிறது யாசீன் ஓதுறது, 2-3 பக்கம் 2-3 தாள் முடிஞ்சுது, அவங்களோட சப்ஜெக்ட் முடிஞ்சுது, என்ன கிடைக்கணுமோ கிடைச்சிரும், 2 தாள் தான். ஆனால் சூரா பக்ராவை சிறப்பாக சொன்னால், சூரா பக்ரா வீட்டில் ஓதுங்க பரக்கத்து உண்டாகுண்டா, வீட்டில் கூப்பிட்டு சூரா பக்ரா ஓத வைப்பாங்க. 2.5 ஜுஸு ஓதணும், எப்படி ஒரு 2-3 மணித்தியாலும் போகும். அதனால இதை விட்டு போட்டு அதை லேசாக எடுத்துட்டாங்க. ஆனால் அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. நம்ம அப்படி தானே ஷார்ட்கட்டில் தானே சொர்க்கம் போக பார்க்குறது. நம்ம எல்லாமே ஷார்ட்கட்டில் தான் சொர்க்கம் போவோம். ஓதுங்க 2.5 ஜுஸு ஏன் ஓதையில சூரத்துல் பக்ரா ஓதுங்க. ஒரு நாளைக்கு 2 பக்கம் ஓதையிலுமா 3 பக்கம் ஓதையிலுமா 1/2 ஜுஸு ஓதையிலுமா ஓதுங்க. ஒரு நாளையில ஓதி முடிக்கணும் அவசியம் கிடையாது. இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். அப்போ எனவே குர்ஆன் ஓத 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 நன்மை போகும். உதாரணமாக ஒரு ஆள் மௌத்தா போயிட்டார், ஒரு ஊரில் ஒரு ஹாஜியார் மௌத்தா போயிட்டார் என்றால், அந்த ஊரில் இருக்கிற பணக்கார ஹாஜியார் மௌத்தா போனால் மதரசா இல்லை, ஒரு 4-5 மதரசாவை கூப்பிட்டு அப்படியே குர்ஆன் 30 குர்ஆன் 40 100 குர்ஆன் எங்களை வாப்பாவுக்கு ஓத வச்சுட்டேன்னு சொல்லி மகன் சொல்லுவார். அப்படின்ட்டு சொன்னால் நல்ல காசு உள்ளவன் செய்கிற பாவத்தையெல்லாம் செஞ்சுட்டு காசை மட்டும் வச்சுட்டு போனால் அவர் கபருக்குள்ளே போயிடுவார். இவர் உலகத்தில் இருக்கிற எல்லா ஹாஃபிஸ்மாருக்கும் காசை கொடுத்து குர்ஆன் ஓதி பெக் பண்ணி அனுப்புனா சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடும் அப்படின்னு நினச்சிட்டாங்க. அப்படின்னா பணக்காரன் தான் சொர்க்கத்துக்கு முதலாக போவான். அல்லாஹ் சொல்கிறான், லைஸ லில் இன்சானி இல்லா மா ஸா, ஒவ்வொருவரும் தான் முயற்சி செய்ததை தவிர வேற ஒன்றும் அவனுக்கு பலன் அளிக்காது. அல்லா தஸிர் வாசிரத்துன் விஸ்ர உஹ்ரா, ஒரு ஆன்மாவினுடைய சுமையை இன்னொரு ஆன்மா சுமக்காது. அப்போ நம்ம என்ன செய்கிறோம் வேண்டாம், ரைட் வாப்பா பேரில் காசை கொடுத்து குர்ஆனை ஓத வைக்கிறது. அவங்க என்ன செய்கிற, நாங்கள் சில மௌலைமார்கள் கூட சில மதரசாக்கள் பெரிய பெரிய அல்லாமா முஃப்தி ஏன்னா பட்டம் இருக்குதானே நினைக்கிறோம். என்னென்னா குர்ஆன் ஹதீஸை வச்சு நினைக்கிறோம் என்னென்னா முன்னுக்கு ஒரு பட்டம் இருந்தால் போதும், அல்லது பெரிய தலையில் ஒரு துண்டை சுற்றிக்கிட்டால் அவங்க பெரிய அல்லாமான்னு நினச்சிட்டு இருக்கிறோம். அப்படி அல்ல, அது இருக்கிற நல்லம், அது வேறு விஷயம். ஆனால் நம்ம நினைக்கிற என்னென்னா பின்னுக்கு பட்டங்கள் 4-5 பெரிய பட்டங்கள் வந்துட்டால் இந்த மார்க்கத்துக்கு அடையாளங்களை முக்கியம் அல்ல, ஆதாரம் தான் முக்கியம்.
இந்த மார்க்கத்தில் ஆதாரம் தான் முக்கியம். எதுக்கு ஆதாரம் இருக்கு அதுதான் செய்யணும். ஆதாரம் இல்லாமல் நீங்கள் 1000 செய்கிறதை விட ஆதாரத்தோடு ஒன்று செய்யுங்க. இன்றைக்கு பாருங்கள், சும்மா என்ன செய்கிறோம், எங்களோட வளமையில் நமக்கு ஆதாரம் எல்லாம் அந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எது வந்தாலும் அமல் தான். எதில் வந்தாலும் நம்ம யோசிக்கிறல. அப்போ எனவே மரணித்தவர்களுக்கு குர்ஆன் ஓதினால் பலன் அளிக்காது. ஆனால் பலனளிக்கிற செய்திகள் சில ஹதீஸில் சொல்லப்பட்டி. சதக்கா செஞ்சால் பலனளிக்கும், ஹதீஸில் சொல்லப்பட்டி. ஹதீஸில் சொல்லப்படாத எடுக்கக்கூடாது. சதக்கா செய்யுங்க, இஸ்திஃபார் செய்யுங்க, துவா செய்யுங்க, அதிகமாக துவா செய்யுங்க, அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் குர்ஆன் ஓதி ஓதி அனுப்புறது என்பது அது ஹதீஸில் சொல்லப்படவில்லை. அப்படி இருந்திருந்தால் அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் அன்பு மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா செஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி சஹாபாக்கள் செஞ்சிருப்பாங்க. எந்த ஒரு ஆதாரபூர்வமான செய்தியும் கிடையாது. ரசூல்லா மரணித்தவர்களுக்காக குர்ஆன் ஓதினாங்கன்ற செய்தி கிடையாது. அதே மாதிரி சஹாபாக்கள் ஓதினதாக எந்த செய்தியும் கிடையாது. அது நலவாக இருந்திருந்தால் எங்களை விட நன்மைகளில் முந்திய சஹாபாக்கள் அதில் முந்தி இருப்பார்கள். எனவே அது ஆதாரமற்ற செய்தி. அப்படி வரக்கூடிய யாசின் சம்பந்தமாக ஏனைய சூறாக்கள் ஓதுற சம்பந்தம் வரக்கூடிய செய்தி ஆதாரமற்ற செய்தி. அதே மாதிரி குர்ஆனை நம்ம ஓதி ஓதி அனுப்புவதனால நமக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்கப் போவதில்லை. நாங்கள் இருக்கிற காலங்கள் அமல் செஞ்சுட்டு போகணுமே தவிர, நாங்கள் மௌத்தான என் மகன் பார்த்துக்குவார், நல்ல பணத்தை விட்டுட்டு போகிறேன், அவர் நம்மளோட பேங்க்குக்கு அக்கௌண்ட்டுக்கு சல்லி அனுப்புகிற மாதிரி, காசு அனுப்புகிற மாதிரி குர்ஆன் ஓதி அனுப்பிட்டு அந்த நப்பாசையோடு மரணித்து விட வேண்டாம். அல்லாஹு தஆலா அப்படி இந்த மார்க்கத்தை ஆக்கவில்லை. அப்படி ஓதுவதனால் எந்த பலனுமே கிடையாது.